சுவர்க்கம் அது ரொம்ப மனோரம்யமானது, இன்பகரமானது. சொர்க்கவாசிகள் எப்பொழுதும் வாலிபர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வயோதிபம் இல்லை. தலை, 2 புருவங்கள், கண் இமைகள், இவைகளில் தவிர மற்ற இடங்களில் அவங்களுக்கு முடி மயிர் இருக்க மாட்டாது. அதாவது கமுக்கட்டுல, தொப்புள்கள்ல, கீழால இப்படி அவங்களுக்கு எந்த விதமான மயிறுகளும் இருக்க மாட்டாது. ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போல 60 முழம் உயரம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போல 33 வயசுள்ளவர்களாக இருப்பாங்க. நிறத்துல வெண்மையாக இருப்பாங்க. பச்சை உடை அணிந்தவர்களாக இருப்பாங்க. அவங்கள ஒவ்வொருவரும் அவங்களுக்கு முன்னிலையில உணவு பதார்த்தம் இருக்கும். அவங்க எல்லாருக்கும் முன்னாலேயும் பலவிதமான உணவுகள் இருக்கும். பறவை அவரை பார்த்து, அல்லாவின் வழியே, நான் சல்சபீல் என்ற ஊற்றில் நீர் அருந்தி அரிசுக்கு கீழே உள்ள சுவனத்தின் சோலைகள்ல மேய்ந்து இன்னின்ன விதமான பழங்களை எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறேன், என்னை சாப்பிட மாட்டாயா என்று அது சொல்லும். போறோ அந்த சுவனவாசி அதனை உணவாக எடுத்துக்கொள்வார். அதனுடைய ஒரு பக்கம் பொரிச்சதாக இருக்கும், மற்றொரு பக்கம் சுட்டதாக இருக்கும். அந்த ரெண்டிலும் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடிய அளவுக்கு சுவனவாசி சாப்பிடுவார். அவர் 70 ஆடைகளை அணிந்திருப்பார். அந்த ஆடைகளில் ஒன்றின் நிறம் மற்றொன்றின் நிறத்தை போல இருக்க மாட்டாது. ஒவ்வொரு நிறமும் வித்தியாசமாக இருக்கும் என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஃபகீஹ் அபுல் லைஸ் சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த விஷயங்களை வைத்து இந்த பாக்கியங்களை அடைய வேணும் என்று சொன்னா அவரு 5 விஷயங்களை விடாம செய்யணும். ஒன்று, எல்லா விதமான பாவங்களையும் விட்டும் தன்னை விலக்கி இருக்க வேண்டும். எந்த பாவமும் செய்யக்கூடாது. உடல் உறுப்புகளால, சிந்தனைகளால கூட பாவம் வராத அளவுக்கு தன்னை பாதுகாத்து கொள்ளணும். 2வது, உலகில் சொற்பமானதை கொண்டு திருப்தி அடைய வேணும். இன்றைக்கு துனியா பிடித்தவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைகிறது இல்லை, சொற்பமானதை கொண்டு திருப்தி அடையணும். சொர்க்கத்தினுடைய கிரயம் உலகத்துல ஜுஹூதியத்தான வாழ்க்கை வாழ்றதுதான். அதாவது உள்ளத்திலிருந்து உலகத்தை எடுத்து போடுறது, உலகத்தை துறக்கிறது. அதற்காக வேண்டி காடு வனாந்தரங்களை போய் வாழ வேண்டும் என்று சொல்றது இல்லை. மாற்றமாக துனியா உள்ளத்தில் இருக்கக்கூடாது. சொர்க்கத்தை அடைகிறதுக்கு உண்டான 3வது விஷயம்தான் வணக்கங்களை செய்யறதுல பேராசை உள்ளவராக இருக்கணும். வணக்கங்களை வெறுமனை கூலிக்கு மாரடிக்கிறது மாதிரி செய்யாமல் பேராசையோட அந்த வணக்கங்களை புரியணும். எல்லா விதமான காரியங்களிலும் வணக்கங்களிலும் அவர் ஈடுபடணும். வணக்கங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை மன்னிக்கிறதுக்காக வேண்டி ஆக்கி வைத்திருக்கிறான் என்ற சிந்தனையோட, சொர்க்கத்துக்கு நுழைறதுக்கும் காரணமாக ஆக்கியிருக்கிறான் என்ற சிந்தனையோடு அவர் செய்யணும். 4வது, சாலிஹீன்கள் என்ற நல்லடியார்கள், பெரியோர்கள், அஹ்லு ஹைர் என்று சொல்லக்கூடிய நலவுடையவர்கள், இவங்களை நேசிக்கணும், அவங்களோட கூடி கலந்து உறவாடி இருக்கணும். 5வது, அதிகமாக துஆ கேட்கணும். அல்லாஹ் தஆலாவிடத்தில் எனக்கு சொர்க்கத்தை நீ தாயா அல்லாஹ் என்று அதிகமாக அவர் துஆ கேட்கணும். தனது முடிவு நல்ல விதமாக அமையணும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதனால்தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மத் தௌஹீத், யா அல்லாஹ் நான் உன்னிடத்துல உன்னை பற்றிய அறிவை கேட்கிறேன். நீ ஏகன், உன்னுடைய அந்த தௌஹீதின் ஏகத்துவத்தின் அறிவை எனக்கு தருவாயாக. வஅமல் அல் இஹ்லாஸ், மேலும் இஹ்லாஸோட கலப்பற்ற நிலைமையில உனக்காக வேண்டி மட்டுமே அமல் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. வ ஹுஸ்னல் ஹாத்திமா, என்னுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதமும் கேட்பாங்க. இந்த துஆக்களை நாங்களும் பாடமாக்கி தஹஜ்ஜுடைய நேரத்துல, மேலும் தூக்கத்தை விட்டும் எழும்பக்கூடிய நேரங்கள்ல எல்லாம் துஆ கேட்கும். கண் விழித்த உடனே, இரவு தூங்கி கொண்டிருக்கிறோம், திடீரென்று கண் விழித்து விடுது. அது ஒன்றுக்கு போவதற்காக வேண்டியாக இருந்தாலும் சரிதான், வேற தூக்கம் கலைந்த போதாக இருந்தாலும் சரிதான், சுபஹான கலிமாவையும் 4ஆம் கலிமாவையும் உச்சரித்து விட்டு யாரு துவா கேட்கிறாங்களோ அந்த துவா மறுக்கப்படவே மாட்டாது, அது தட்டப்படவே மாட்டாது, கபூல் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மேலான சுவனத்தை பெறுவதற்கு நல்ல அமல்களில் ஈடுபடணும், நம்பிக்கை நாணயத்தோட செயல்படணும்.